ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாலை மாதிரி அரும்பில் நம்ம கட்டி தலைக்கு வச்சுருக்கிறதுக்கு பூ நீண்டாமல் எப்படி கட்டணும்னு சொல்லிட்டு அழகாக பார்க்கலாங்களா. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு ரைட் சைடில் நூல் விட்டு நடுவில் அந்த மாதிரி பூ கட்டுற மாதிரி நான் காட்டுற மாதிரி நீங்கள் கட்டுங்க. நடுவில் கட்டிட்டு 2 பக்கம் நூல் டைட்டாகவே இருக்கணும், லூஸ் விடக்கூடாது. ஒரு பூ மேலே அந்த பூவை வச்சு அந்த காம்பு வந்து நம்ம கையில் பிடிச்சிருக்கணும். பிடிச்சி அந்த பூ மேலே இப்படி சுற்றி வந்து அது காம்பு கடியில் கொண்டு வரணும். இதை பார்த்துக்குங்க. பூ மேலே சுற்றி காம்பு கடியில் வருதுங்களா, அந்த மாதிரி நீங்கள் சுற்றிக்கணும். ஒரு தடவை சுற்றும் போதும் கொஞ்சம் வந்து டைட்டாக பிடிச்சி நீங்கள் சுற்றுங்க. அப்போ தான் வந்து பூ வந்து கீழே விழாது. அப்படி கீழே விழுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பூ கொட்டினாலுமே இது வந்து எல்லா பூவுமே உதிர்ந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு கட்டுறீங்கன்னா இந்த மாதிரி அரும்புலேயே யூஸ் பண்ணி நீங்கள் கட்டலாம். குண்டு மல்லி கட்டுறது இன்னும் சூப்பராக இருக்கும். அதோட என்னென்னா முத்து மல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த முத்து மல்லியில் நீங்கள் இதில் மாலை கட்டும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கோயிலுக்கோ வேறு எங்கன்னா வச்சு போனால் இதுங்க என்னங்க பூ எப்படிங்க இது மாதிரி கட்டினீங்களே கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பூ. அந்த மாதிரி கட்டிட்டு லாஸ்ட்டில் எப்படின்னா மீதி இருக்க பூ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட்டிட்டு நூலை வந்து இப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு கட் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வரி வரியாக சூப்பராக இருக்கும். அவுட்புட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.